ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இந்த வாலிபர் கூடுகைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த கூடுகைக்கு ஆரம்பமாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரின் நிமித்தமே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். வாலிபர்களாக ஒன்றிணைந்து உம்மை நாங்கள் துதிக்கவும், உம்மை ஸ்தோத்தரிக்கவும், எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னுமாய் நாங்கள் மேம்படுத்திக் கொள்ளவும் ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வேதத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதனால் என்கின்ற வாக்கின்படி உம்முடைய திருமறையை நாங்கள் இன்னும் அதிகமாய் ஆழ்ந்து கற்கவும், அதன்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் திருப்பவும் இந்த கூடுகை எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கூடுகையின் வழியாக இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கி உம்முடைய பாதப்படியிலே அர்ப்பணித்து வேண்டுகிறோம். நிறைவான உமது அருளும் ஆசியும் பூரணமாக உம்முடைய பிள்ளைகளோடு தங்கியிருந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆமென். ஹாய் எவ்ரிவன். நம்ம எல்லா வீக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச சாங் தானே பாடுறோம். ஆமாக்கா. இந்த வீக் ஒரு நியூ சாங் கற்றுக்கிட்டா என்ன? அது என்னக்கா நியூ சாங்? உங்களுக்கு இங்கிலீஷில் வவல்ஸ்னால் என்ன தெரியுமா? சாங் பற்றி கேட்டால் வவல்ஸ் பற்றி கேட்குறாங்க பாருங்க. உங்களுக்கு வவல்ஸ் தெரியுமா தெரியாதா? அதை முதல் சொல்லுங்கள். அக்கா வவல்ஸ் தானேக்கா, AEIOU. வவல்ஸ்னால என்ன யூஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். என்னக்கா யூத் மீட்டிங்கில் வந்து கிராமர் கிளாஸ் எடுக்கிறீங்க? நான் கிராமர் கிளாஸ் எடுக்கல. இங்கிலீஷ்க்கு எப்படி வவல்ஸ் முக்கியமோ அதே போல் நம்ம லைஃபுக்கு தேவையானதை நம்ம இந்த சாங்கில் பார்க்க போகிறோம். பாடுவோமா? ஓகேக்கா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த உலகில் வெல்லவே வேண்டாம். வேண்டாம்
ஓகே, இந்த சாங்கை நம்ம இன்னொரு தடவை பாடுவோமா? ஓகேக்கா. இப்போ நமக்கு யார் மெசேஜ் கொடுக்க வர போறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நமது சபையின் மூத்த குருவானவர், உதவி குருவானவர் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். யூத் பொறுப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக அருமையான வாலிப தம்பி தங்கை உங்கள் அனைவருக்கும், கமிட்டி அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலையும், நான் பணியாற்றும் இளையோர் திருச்சபை ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவிக்கிறேன். பொதுவாக சின்ன பிள்ளைங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறது ரொம்ப ஈஸி. அழகாக ஒரு கதையை சொல்லி அந்த கதைக்குள்ளே சுவிசேஷம் சொல்லிடலாம். பெரியவங்களுக்கும் வேதாகம சம்பவத்தை வச்சு அழகாக காஸ்பல் சொல்லிடலாம். ஆனால் வாலிப பிள்ளைங்க உங்களுக்கு காரியத்தை சொல்கிறது கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஆனால் அந்த கடினமான வாலிப பருவத்தை கடந்து ஆண்டவருக்காக வாழும் வாழ்க்கையை நான் பெற்றுக்கொண்டதுனால உங்கள்கிட்ட ஆண்டவர் கிருபையால் பேச நான் வந்திருக்கேன். இந்த நேரத்தில் வாலிபர்களாகிய உங்களை குறித்து சில காரியத்தை நீங்கள் அறிஞ்சிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். முதலாவது, இந்த வாலிப பருவம் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற ஒரு அருமையான பருவம். ரெண்டாவது, உங்களுடைய அக வாழ்வுக்கும் புற வாழ்வுக்கும் போராட்டத்தை பார்க்குற ஒரு கடினமான வாழ்வு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, தேவனுடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்குறதும் இந்த வாலிப பருவம் தான். பிசாசின் கர்ச்சிக்கிற பலமான சத்தத்தையும் கேட்கக்கூடிய பருவம் இந்த வாலிப பருவம் தான். ஆண்டவர் இந்த வாலிப பருவம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி உங்ககிட்ட அன்பாக கேட்குறாரு. பிசாசானவனும் இந்த வாலிப பருவம் தான் எனக்கு வேணும், உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் சாதிக்கணும்னு சொல்லி அவனும் இந்த வாலிப பருவத்தை தான் கேட்டு நிற்கிறான். இதுக்கு மேலே பார்க்கும்போது இந்த வாலிப பருவம் துடிப்பானது, அதிவேகமானது. ஒரு காரியத்தை செய்யும் முன்னாடி அதன் விளைவை யோசிக்காமையே வேகமாக செய்யணும், துடிப்பாக செய்யணுங்கிற அருமையான நல்ல பருவம் இந்த வாலிப பருவம். கடைசியாக பார்த்தீங்கன்னா, வாலிப வயதில் நீங்கள் செய்கிற பாவம் உங்களை வயோதிப வயதில் வரைக்கும் குற்றம் சாட்டி உங்களை குற்ற மனசாட்சிக்குள்ளே கொண்டு போகிற பருவமும் இந்த பருவம்தான். உங்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த தேவ செய்தி மூலமாக தேவன் உங்களை புடமிடுறத நீங்கள் அறிஞ்சிக்கிற முடியும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்களோடு பேசும்படியாய் இந்த நேரத்தை தெரிந்து கொண்டதற்காக நன்றி. வாலிபர்களாகிய நாங்கள் உமக்காக எப்படி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத சத்தியத்தின் வழியாக எங்களோடு பேசும்போது நாங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து தீர்மானம் எடுக்க உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு ஆதாரமாக ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை, அதாவது வாலிப பருவத்தில் தேவனுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிற வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கை. அந்த வேத வசனத்தை மையமாக வச்சு சிறப்பாக வாழ்ந்த ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையை பார்க்க போகிறோம். இந்த வேத வசனத்தை புறம்பாக்கி வேதனை அடைந்த ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையையும் இந்த வேதத்திலேருந்து நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 முதல் 22 வசனங்களை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சம்பவம் மார்க் 10ஆம் அதிகாரத்திலையும் வருது, லூக்கா 18ஆம் அதிகாரத்திலையும் வருது. இந்த 3 சுவிசேஷ பகுதிகளையும் இந்த வேத சம்பவம் வருது. அங்கே நடக்கிற ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, இயேசு சாமி கிட்ட ஒரு மனிதன், ஒரு வாலிபன், ஒரு தலைவன், 3 இடத்துலையும் 3 பேர் அவருக்கு. அவரை குறித்து சொல்லணும்னா அவர் ஒரு வாலிபன், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். அவர் வேகமாக ஆண்டவர்கிட்ட ஓடி வந்து, ஆண்டவரே, நீங்கள் எங்கே போனாலும் நித்திய ராஜ்யத்தை மோட்சத்தை குறிச்சே பேசுகிறீங்களே, அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க நான் ஆசைப்படுறேன். நான் என்ன செய்யணும், என்ன நன்மை செஞ்சால் எனக்கு அந்த நித்திய ராஜ்யம் மோட்ச ராஜ்யம் கிடைக்கும்? நான் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், நல்ல வாலிப ஸ்டேஜில் நிற்கிறேன், எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி ஆண்டவரும் அவனை பார்த்து சொல்கிறார், அப்படியா, நீ நல்ல போதகரேன்னு சொல்லி என்னை கேட்குற, பிதாவை தவிர நல்லவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நான் இப்போ உனக்கு முன்னாடி மனித குமாரனா நிற்கிறேன், மனுஷீக வாழ்க்கையில் நான் நிற்கிறேன். கடவுள் ஒருத்தர் தான் நல்லவர்ப்பா. நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாத, தாய் தகப்பனை கனம் பண்ணுன்னு சொல்லி ஒரு 6 காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். போங்க ஆண்டவரே, இதெல்லாம் எங்கள் அம்மா அப்பா எனக்கு சின்ன வயசுலேருந்து அழகாக கற்றுக் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நான் அவ்வளோ பக்தி வைராக்கியமாக இருக்கேன், இதில் எந்த தவறும் நான் மீறலை தெரியுமா அப்படிங்கிறான். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படியா, சரி, உங்கள்கிட்ட ஒரே ஒரு குறை. நீ தான் கேட்குற இந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க நான் என்ன நன்மை செய்யணும்னு கேட்குற, அதே சமயத்தில் என்ன குறை இருக்குன்னு கேட்குற. நான் குறைய சொல்கிறேன், நீ சரி செஞ்சின்னா உனக்கு நித்திய ராஜ்யத்தில் பங்குண்டு. என்ன ஆண்டவர் அந்த குறை அப்படின்னு சொல்லி துடிப்பாக கேட்குறான். உடனே ஆண்டவர் அழகாக அன்பாக சொல்கிறார், வேற ஒன்றும் இல்லை, நீ வச்சிருக்கிற ஐஸ்வர்யத்தெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னை பின்பற்றி வா, என் பாதையில் நடந்து வா.
என்ன போல மாறு, என்ன போல ஆத்தும பாரம் வரட்டும், என்ன போல கனிவான பார்வை, என்ன போல எல்லாரையும் நேசிக்கிற தன்மை வேணும், அதுக்கப்புறம் என்னை நீ பின்பற்றி வா, இந்த ஐஸ்வர்யத்தை நீ விற்று ஏழைகளுக்கு கொடு. அது வரைக்கும் ஆண்டவரோடு உரையாடிக்கிட்டு இருந்த அந்த வாலிபன் அப்படியே துக்க முகமா வெறுமையா போயிட்டான். நல்லா கவனிங்க, இந்த வாலிபன்ட்ட இந்த 3 சிறப்பு. நித்திய ராஜ்யத்தை சோந்தரிக்கணும். இந்த வாலிப பருவத்தில் நித்திய ராஜ்யத்தை குறித்து தியானிக்கிறது எவ்வளோ பெரிய மேன்மையான காரியம். அது இந்த வாலிபனுக்கு கிடைச்சிச்சு. அதை ஏதாவது ஒரு நன்மை செஞ்சு பெற்றுக்கொள்ளணுங்கிற துடிப்பும் இருந்துச்சு. 3வது, அதுக்கு தடையா என் வாழ்க்கையில் என்ன குறை இருக்கு அதையும் அறிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தார். ஆண்டவர் 3க்குமே பதில் கொடுத்தார். நித்திய ராஜ்யங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை மகனே. இந்த வாலிப பருவத்தில் ஆண்டவருக்காக நீ எவ்வளோ வைராக்கியமாக வாழ்றியோ அதை பொறுத்து தான் நித்திய வாழ்க்கை. ரட்சிப்பு இலவசம். ஆனால் அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற வாழ்க்கை நீ வாழும்போது தான் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அந்த ரட்சிப்புக்கு உன்னுடைய ஐஸ்வர்யம் தடையா? ஐஸ்வர்யம் பாவம்னு ஆண்டவர் சொல்லலை. பணம் சம்பாதிக்கிறது தவறுன்னு வேதமும் சொல்லலை. பணம் கடினம் உழைப்பெடுத்து சம்பாதிப்பது நல்லது. உலக வாழ்க்கைக்கு பணம் அவசியம். ஆண்டவர் அதை பற்றி பேசவே இல்லை. அவர் சொல்கிறது இந்த வாலிபன்கிட்ட இருக்க குறை பணத்தின் மீது பற்றுதலாக இருக்கானே ஒழிய நித்திய ராஜ்யத்துக்கான காரியத்தில் எதையும் செய்யலை. தரித்திரருக்கு கொடு. நீ உன்ன மாதிரி அந்தஸ்தில் உள்ள மக்களுக்கு நீ கொடுக்க வேண்டாம். உனக்கு பிரதிபலன் செய்ய முடியாத ஏழைகளை பார்த்து உன்னுடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் விட்டு என்னை பின்பற்றி வா. ஆண்டவர் அழகான ஆலோசனை கொடுக்குறார். அவன் சொல்கிறான், சின்ன வயசுலேருந்து இந்த கற்பனையெல்லாம் கடைபிடிச்சிருக்கேன். சிறு வயது பக்தி வாலிப வயதில் 10வது மகனே. சிறு வயதில் பெற்றோர் அழகான காரியத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. சண்டே ஸ்கூல் அழகான காரியத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஓகே, ஆனால் இப்போ நீ வளர்ந்துருக்கியே, வாலிப வயதில் நிற்கிறியே, சிறுபிள்ளைத்தனம் உனக்கு வேண்டாம். சிறுபிள்ளை பக்தி வாலிபத்துக்கு போதாது. இன்னும் நீ தீவிரப்படணும், இன்னும் மேல் நோக்கி வளரணும். ஆண்டவர் அழகாக ஆலோசனை கொடுத்தார். சரியான கேள்வி வந்துச்சு. சரியான நபர்கிட்ட போய் கேள்வி கேட்டான். சரியான பதிலும் கிடைச்சிச்சு. அவன்கிட்ட இருக்க குறையையும் ஆண்டவர் சரியா சுட்டி காட்டினாரு. ஆனா அவன் சரியான தெரிந்தெடுப்புக்குள்ள போகாம துக்கமுகமா போயிட்டான். இந்த பைபிளில் 3 சுவிசேஷத்துல இவரை பற்றி, இந்த வாலிபனை பற்றி எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். நாமெல்லாம் நல்ல காரியத்தை படிச்சுக்கணும்னு. இந்த 3 குறிப்பிலையும் அவருடைய பெயர் கொடுக்கப்படல. வாலிபன், தலைவன், ஒரு மனிதன், ஐஸ்வர்யவான்னு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாரு. ஆனால் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியலை. இந்த வேத புத்தகத்தில் இடம் பிடிச்சிட்டாரு. பரலோக புத்தகத்தில் அவருக்கு இடமில்லாமல் போச்சு. ஏன்னா ஆண்டவர் சொன்ன அந்த எளிமையான காரியத்தை அவரால் படிச்சுக்கிற முடியலை. தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு தான் வெறுமையாயிருவோன்னு பயம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை பகைக்கிறவங்களை நீ சிநேகி, உனக்கு துன்பப்படுத்துகிறவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. அந்த நல்ல காரியம்லாம் இந்த வாலிப வயதில் வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த இந்த ஆலோசனையை அள்ள தட்டி தன் வாழ்க்கையை துக்கமாக இழந்தான். இந்த வேத புத்தகத்தில் ஆதியாக முதல் வெளிப்படுத்தின வரைக்கும் ஏசுசாமி கிட்ட வந்து உதவி கேட்டவங்களோ ஏசுசாமி அருகாமல வந்து எந்த நன்மையும் பெறாமல் யாருமே போனதில்லை. இந்த ஒரே ஒரு மனிதன், இந்த ஒரே ஒரு வாலிபன், இந்த ஒரே ஒரு தலைவன் தான் துக்க முகமாய் போனான். அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில் இந்த வாலிபத்தில் இயேசுவுக்காக வாழக்கூடிய காரியத்துக்கு தடையாக இருக்கிற ஐஸ்வர்யம் போன்ற காரியம் என்ன? இந்த மகன்டா தான் தடை. ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஐஸ்வர்யம் உன்னை எனக்கு நேராக முன்னேற விடாதபடி தடையா இருக்கு. அதுலேயே நீ பற்றுதலா இருக்க, அதுதான் உனக்கு மேன்மையா தெரியுது. நீ அதை தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா. அருமையான வாலிப பிள்ளைங்களே, நீங்க வாழ்ற இந்த காலம் கொடிய காலம், பாவம் பெருகிற காலம். எங்கு திரும்பினாலும் உங்க வாலிப பருவத்துக்கு பயங்கரமான வேதனை கொடுக்கக்கூடிய அநேக சம்பவங்களை அனுதினம் நியூஸ் பேப்பரில் பார்க்குறீங்க. அநேக உங்களை மாதிரி வாலிப ஸ்டேஜில் இருக்க சிறு வயது பிள்ளைங்க தான் அநேக குற்றச்சாட்டுகளை மாட்டிக்கிட்டு வேதனைப்படுறாங்க. வாலிபம் துடிப்பானதுன்னு சொன்னேன். கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை யோசித்து பார்க்குறீங்களா? நித்தியத்துக்கான வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? இந்த வாலிப பருவம் தேவன் உங்கள் கையில் கொடுத்த அருமையான ஸ்லாக்கியமான பருவம். இந்த உலக கவர்ச்சி உங்களை எங்கேயோ இழுத்துட்டு போகுது. இந்த உலக சிற்றின்பங்கள் தேவனை விட்டு உங்களை தூரமாக போகுது. இந்த வாலிபனை மாதிரி தான் எல்லா நற்பண்புகளும் பக்தி வாழ்க்கையும் ஆலய ஈடுபாடெல்லாம் உங்ககிட்ட இருக்கலாம். ஆனால் தேவன் எதிர்பார்க்குற அந்த நித்திய ராஜ்யத்துக்கு சுதந்திரிக்கிற தேவனுடைய புதிய ஏற்பாட்டு கட்டளைக்குள்ளாக உங்களால் முன்னேறி வர முடியுமா? ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்குறார். ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு குறை உங்ககிட்ட இருக்குது. தம்பி தங்கச்சி, அடிமையான வாலிப பிள்ளைங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற இந்த வாலிப பருவத்தை நீங்கள் அஜாக்கிரதையாக நினைச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வீணாய் போய்விடும். திரும்ப பெற முடியாது. திரும்ப இந்த வாலிபன் இயேசுக்கிட்ட வரக்கூடிய வாய்ப்பே கிடைக்கல. துக்க முகமாகவே போயிட்டான். இந்த வேத புத்தகத்தில் இடம் பிடிச்சாவன் பரலோக ஜீவ புஸ்தகத்தில் இடம் கிடைக்காம துக்கமாக போனான். நம்ம வாழ்க்கையை சுதுக்கி பார்ப்போமா?
ஒரு முறையே கடந்து போகிற இந்த வாலிப பருவம், திரும்ப நம்ம கைக்கு கிடைக்காத இந்த வாலிப பருவம், தேவன் எதிர்பார்க்குற இந்த அருமையான வாலிப பருவம், உங்களை அழகுக்கு மேலே அழகுள்ள ஆவிக்குரிய அழகுள்ள குணாதிசத்தை கொடுக்குற இந்த வாலிப பருவத்தில் நீ எங்கோ போயிட்டுருக்க தம்பி, நீ எங்கோ போயிட்டுருக்க தங்கச்சி, கொஞ்சம் நின்று நிதானிச்சு இந்த வாலிப பருவம் யாருக்காக? ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு கிடைச்சதே, அவருடைய வார்த்தையை நான் அள்ள தட்டிட்டேனேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற நீ இப்போ ஒரு தீர்மானம் எடுக்க போற. ஆண்டவரே, நானும் நித்திய ராஜ்யத்துக்கு உகந்த பிள்ளையா எனக்கு வாழ உதவி செய்யுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட இருக்க குறை எதுவோ அது ஆண்டவர் ஆவியானவர் உங்ககிட்ட சுட்டி காட்டுகிறார். அந்த காரியத்தை விட்டு வெளியே வந்து, அதன் மேலே இருக்க பற்றுதலேருந்து நீ வெளியே வந்து தேவனுக்காக பெரிய காரியம், உன்னை சார்ந்திருக்கிற உன் குடும்பம், நீ படிக்கிற இடம், வேலை செய்கிற இடம், தேவன் உனக்கு நல்ல மந்தையாய் கொடுத்திருக்கிற திருச்சபை, இங்கெல்லாம் உன்னுடைய வாலிபத்தின் நோக்கம் நிறைவேறணும். தேவன் உன்னை கொண்டு பெரிய பிளான் வச்சிருக்கிறாரு. ஆனால் நீயோ எதுமேலையோ பற்றுதல் வச்சு ஏதோ ஒரு காரியத்தை உள்நோக்கமாக வச்சு வெளிப்புற வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து உள்ளான வாழ்க்கையில் தேவனை விட்டு தூரமாக இருக்கிற தம்பி தங்கச்சி, கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்குறிய அவன் வாழ்க்கையை. ஆண்டவருக்கு உன்னுடைய வாலிப பருவம் வேணும். இந்த கடைசி நாட்களில் 2ஆம் வருகையின் கடைசி நிமிடத்தில் நிற்கிற நீ உன் வாழ்க்கை வாலிப பருவத்தை ஆண்டவர் கையில் கொடு. அவர் அலங்காரமாய் உன்னை மாற்றுவார், அநேகருக்கு கருவியாய் மாற்றுவார். உன் வாழ்க்கையை வீணா போக பிசாசானவன் கசக்கி பிள்ளைய ரெடியாக நிற்கிறான். விட்டு விடாத, உன் வாழ்க்கையை ஆண்டவர் பக்கம் திருப்பு. எந்த நேரத்தில் எப்போ வந்தாலும் ஆண்டவர் உன் பாவத்தை மன்னிக்க தயவு பெருத்த தேவன். அவரிடம் ஓடிவா, எல்லா காரியத்தையும் மன்னிக்க அதிகாரம் உண்டு. புறம்பான அழகெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த வாலிப பருவத்தில் உள்ளான அலங்காரம் எனக்கு வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி, ஆண்டவரே வாலிப வயதில் அவன் உண்மை சார்ந்து நிற்கிறோம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உங்கள் வசனம் தானே ஆண்டவரே, அந்த வசனத்தினால என்னைய நீங்கள் இடைக்கட்டுங்கன்னு சொல்லி அவ்வித தீர்மானத்தை எடுக்க ஆண்டவர் உன்னைய ஏவுகிறார். இன்னொரு சம்பவம், அதாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிச்சு இந்த உலகத்தில் அழகான ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து முடித்த ஒரு வாலிபன் டாம் ஒயிட். அவர் அமெரிக்க ஐக்கிய தேசத்தை சார்ந்தவர். அவருடைய வாலிப பருவத்தில் அவருக்குள்ளா ஒரு மாபெரும் துடிப்பு. இந்த வாலிபம் முழுவதும் நான் நம்பி இருக்கிற என் தேவனுக்காக ஓடி முடிக்கணும், இந்த வாலிப பருவத்தில் தேவனுக்காக எதையாவது பெரிய காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி அவர் என்ன செய்தார்னா, அவர் சொந்தமாக ஒரு விமானம் வச்சிருந்தார். அந்த விமானத்தில் ஏறி அமெரிக்க ஐக்கிய தேசத்தை சுற்றியுள்ள பல நாடுகளுக்கு சென்று அந்த விமானத்தின் மூலமாக சிறு சிறு கைப்பிரதிகள், தேவனுடைய சுவிசேஷம் அடங்கிய கைப்பிரதிகளை விமானத்திலிருந்து கீழே பறக்க விடுவாராம். அது அநேகருடைய கையில் போய் கிடைக்கும். அதுதான் அவருடைய ஊழியம். ஒவ்வொரு கைப்பிரதியும் ஒவ்வொரு ஆத்மா சந்திக்கப்படணும்னு அந்த ஆத்ம பாரத்தோட அந்த வாலிப வயதில் அவர் அநேக பாடுபட்டு அந்த காரியத்தை செஞ்சார். 1979ஆம் வருடம் அப்படி அவர் பிரயாணத்தில் பறக்கும்போது விமானத்தில் கோளாறு ஏற்பட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல தரையிறங்குற நிர்பந்தமான நிலை. அந்த விமானத்தை அங்கே தரை இறங்குறாரு. அவரை சுற்றி ஒரு பெரும் கூட்டம். அவர் இறங்கின அந்த இடம் ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்கிற ஒரு பகுதி, இராணுவ ஆட்சி செய்கிற பகுதி. எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. ஒரு புதிய விமானம் புதுதாக வந்து இங்கே இறங்குது, நம்முடைய ஆட்சியை வீழ்த்துறதுக்கு ஏதோ ஒரு சதி திட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த டாம் ஒயிட்டை பிடிச்சி கையை காலை கட்டிக்கிட்டு பல கேள்விகளை கேட்குறாங்க. நீ யார், எங்கேருந்து வர, என்ன செய்கிற, எங்களுக்கு இதெல்லாம் சொல்லு, இது கம்யூனிஸ்ட் பகுதின்னு தெரிஞ்சு நீ துணிகரமாக விமானத்தை இறக்கிட்டு எங்கிட்ட பல காரியத்தை சொல்றியான்னு சொல்லி வீராவேசமாக இராணுவ அதிகாரிகள் சூழ நின்று அந்த டாம் ஒயிட்டை பல கேள்விகள் கேட்குறாங்க. அந்த இராணுவ அதிகாரியும் வந்தார். அவர் இந்த டாம் ஒயிட்டை பார்த்து 3 கேள்வி கேட்குறார். நீ யாருக்காக வேலை செய்கிற? டாம் ஒயிட் அழகாக கண்ணியமாக பதில் சொன்னார். என்னை மனிதனாய் உருவாக்கி அவருக்காக வாழும் வாழ்க்கையை கொடுத்தாரே அந்த சிருஷ்டி கர்த்தருக்காக நான் வேலை செய்கிறேன். உன் வேலை என்ன? கைப்பிரதியை எல்லாருக்கும் அனுப்புகிற வேலை. இதுக்கு யார் உனக்கு சம்பளம் கொடுக்குறா, எவ்வளோ சம்பளம் கொடுக்குறா, எங்கேருந்து எங்கே போவ, உன்னுடைய ஒவ்வொரு நாளுடைய வேலை நேரம் எவ்வளவு எங்களுக்கு சொல்லு. அப்பையும் அமைதியான கண்ணியமான குரலில் டாம் ஒயிட் பேசுகிறார். இதுக்கு எனக்கு சம்பளம் நிறைய கிடைக்குது. எங்கேருந்து கிடைக்குது? பரலோகத்திலேருந்து கிடைக்குது. என்ன, எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்குது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இந்த மாதிரி நல்ல குணங்கள் எனக்கு இதன் மூலமாக கிடைக்குது. அநேகரை பாவ வாழ்க்கையிலேருந்து நித்திய வாழ்க்கைக்கு திருப்புகிற பெரிய பாக்கியம் எனக்கு கிடைக்குது. இதுதான் எனக்கு கிடைக்கிற சம்பளம். இல்லை, நீ எங்களுடைய ராஜ்யத்தை வீழ்த்துறதுக்கு சதி போடுற, இல்லை, நான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வந்திருக்கிறேன். இப்பையும் இந்த விமானம் பழுதானது தவறல்ல, இதுலேயும் ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவரை கையை காலை கட்டி ஒரு பாதாள சிறைக்குள்ளே கொண்டு போட்டார். இனிமே நீ பேசக்கூடாது, இனி நீ இயேசு குறித்து எதுவும் சொல்லக்கூடாது, உன்னுடைய காரியமெல்லாம் முடிஞ்சு போச்சு, மரணம் வரைக்கும் ஜெயிலில் கடன்னு சொல்லி அவரை பிடிச்சி 27 ஆண்டுகள்
கொடிய சிறை தண்டனை. ஒரே ஒரு சின்ன அறைக்குள்ள, சின்ன வெளிச்சத்துக்குள்ள, காற்றோட்டம் இல்லாத அறையில தினமும் சித்திரவதை. சிறிதளவே சாப்பாடு, 24 மணி நேரத்துக்கு சிறிதளவு தான் சாப்பாடு, தண்ணியும் அளந்து. அவருடைய நிலைமை ரொம்ப பரிதாபம். அவர் எதை குறித்து பயப்படலை. ஆண்டவரே, என்னை இந்த சிறைச்சாலை வச்சிருக்கிற நோக்கம் உண்டு, நான் இந்த சிறையில் இருக்கிறேன், பரவாயில்ல. இந்த அதிகாரிகள்லாம், அந்த இராணுவ அதிகாரிகள்லாம் பாவ சிறைக்குள்ளே இருக்காங்களே, அவங்கள விடுவீங்க ஆண்டவரே. அந்த 27 வருடம் அந்த சிறையில், அந்த பாதாள சிறையில் அவருடைய விண்ணப்பம் அதுவாக தான் இருந்துச்சு. என்ன காப்பாற்று, இங்கேருந்து நான் தப்பிச்சு போகணும், அது அவருடைய ஜெபம் இல்லை. இந்த வாலிப வயதில் எதையோ சாதிக்கணும்னு ஆசைப்பட்டேனே ஆண்டவரே, எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும். இந்த பகுதியில் நான் எவ்வளோ ஆண்டுகள் இந்த சுவிசேஷ விதையை கைப்பிரதி மூலமாக தூவி இருக்கிறேன், அந்த மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வை தாங்கன்னு சொல்லி அந்த சிறையிலையும் ஜெபிச்சாரோம். ஒவ்வொரு நாள் இப்படி வந்து பார்க்குறாங்க, அவர் மரணம் அடையலை, இன்னைக்கு செத்துருவாரு நாளைக்கு செத்துருவாருன்னு பார்க்குறாங்க. கடவுள் அவர் ஜீவனை எதுவும் செய்யலை, பாதுகாத்து கொண்டார். அவர் இந்த சிறைக்குள்ளே இருக்கும்போது அநேக விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். அநேக காரியத்தை ஆண்டவருக்காக பாடல் மூலமாக பாடுறார். நீ பாட்டு பாடக்கூடாதுன்னு அழுத்துறாங்க, மனதுக்குள்ளே பாடுறாரு. அடி, உதை, சித்திரவதை. யோசித்து பாருங்களேன், இந்த வாலிப வயதில் எங்கேயோ போய் எப்படி இல்லாமோ வாழ்ந்திருக்கலாம். சிற்றின்பம் நிறையா இருக்குது, அழகான தோற்றம், எவ்வளவோ நன்மையான காரியம், நிறைய இன்பமான காரியம் அவரை சூழ இருந்தது. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு என் இயேசுவுக்காக வாழுவேன், வைராக்கியமாக வாழ்வேன்னு சொல்லி இந்த சுவிசேஷத்துக்காக வாழ்ந்ததுனால அவருக்கு கிடைச்ச மாபெரும் பிரதிபலன் 27 ஆண்டுகள் சிறைவாசம். கடைசியில் அந்த கேப்டன் யோசிக்கிறாரு, 27 ஆண்டு ஜெயிலில் போட்டு இவ்வளோ சித்திரவதை பண்ணுறோம், இந்த டாம் ஒயிட்டில் ஒரு மனமாற்றம் இல்லையா, அவன் இன்னும் அந்த வைராக்கியத்தை விட்டு விடமாட்டானே. இல்லை, நான் விடமாட்டேன், என் தேவனை தவிர நான் எதையும் செய்ய விரும்பலை, என்னை நீங்கள் விடுவிச்சாலும் சரி விடுவிக்காட்டும் பரவாயில்லை. அமெரிக்க ஐக்கிய தேசத்திலிருந்து பல கடிதங்களை அந்த கேப்டன் இராணுவ அதிகாரிக்கு எழுத ஆரம்பித்தாங்க. டாம் ஒயிட்டை விடுதலை பண்ணுங்க, அவர் நல்லவர், அவர் நன்மையான காரியத்தை மட்டும்தான் செஞ்சுருக்கிறாரு. மதர் தெரசா கூட ஒரு அழகான அன்பின் கடிதம் எழுதி அந்த கேப்டனுக்கு, அந்த டாம் ஒயிட்டை விடுதலை பண்ணுங்க, அவர் அநேக மக்களுக்கு சுவிசேஷ காரியத்தை அழகாக பிரதிபலித்தார். அவருடைய அந்த சுவிசேஷ பிரதியை பார்த்து எவ்வளவோ பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அவரை விடுதலை பண்ணுங்க, நாட்டுக்கு நல்லது செய்கிறான்னு சொல்லி அநேக விண்ணப்பங்கள், கடிதங்கள், மனுக்கள் வந்துக்கிட்டே இருந்ததுனால அந்த கேப்டன் அவரை அந்த பாதாள சிறையிலேருந்து ஒரு பொதுவான சிறைச்சாலை கொண்டு வச்சார். அங்கே பார்த்தா டாம் ஒயிட்டுக்கு அவரே நம்ப முடியாத ஆச்சரியமான காரியம், பயங்கரமான கைதிகள் அங்கே இருக்காங்க. அவங்க எல்லாருமே சந்தோஷமாக ஆண்டவரை துதிச்சு பாடுறாங்க. நீங்களாம் எதுக்கு இவ்வளோ பேர், 7000 பேர். அந்த சிறை அதிகாரி சொல்கிறார், இங்கே 7000 பேர் இருக்காங்க, நீ ஒருத்தன் தான் பாதாள சிலையில் இருந்த, இங்கே பாரு 7000 கைதிகள். இவங்களாம் யார் தெரியுமா, ஒன்றை மாதிரி இயேசுவை மறுதலிக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க. அதனால இந்த 7000 பேர் இருக்காங்க, அவங்களோட நீயும் சேர்ந்துக்கோ. அழகாக ஆண்டவரை துதிச்சு பாடுறாரு. அவங்ககிட்ட பேசுகிறாரு, நீங்களாம் எப்படி இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க? யாரோ ஒருவர் விமானத்தின் மூலமாக அடிக்கடி கைப்பிரதிகளை பறக்க விடுவார், அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் அவர் போட்ட கைப்பிரதி அன்றன்ற வாழ்க்கைக்கு இருக்கிற எங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருந்துச்சு. இயேசு ரட்சகருங்கிற அந்த மாபெரும் சத்தியம் எங்களுக்கு கிடைச்சிச்சு, அதன் மூலமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இப்போ எங்களுக்கு இந்த சிறை பரவாயில்ல, சிறையில் இருந்தாலும் நாங்கள் ஆண்டவருக்காக வாழ்கிறோம். டாம் ஒயிட் அதிர்ந்து போயிட்டார். ஆண்டவரே, என்னுடைய பாடு மரணம்லாம் ஒன்றும் வேஸ்ட் ஆகலையே, நான் அங்கேயே மரணம் அடைந்திருந்தால் கூட எனக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கிறாரு. 7000 மக்கள் என்னை காட்டிலும் வைராக்கியமாக இருக்காங்களே, சாதாரண எளிய மக்கள், எவ்வளோ ஒரு வைராக்கியம். டாம் ஒயிட் அதுக்கப்புறம் விடுதலையாகி வெளியே வந்தார். இரத்த சாட்சிகளின் சத்தம்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதில் ஒரு பெரிய டைரக்டராக பணியாற்றி அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக அந்த அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் கொள்ளை பொருளாய் சம்பாதித்த மாபெரும் வீரன். கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒரு வாழ்க்கை தான், இந்த வாழ்வு திரும்ப வராது. ஒவ்வொரு பருவமும் ஒரே ஒரு முறை தான் நம்மக்கிட்ட கடந்து வரும். நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? இந்த வாலிப பருவத்தை வீணாக்கிறாதீங்க. அதுக்காக நாங்கள் மிஷினரியாக போகணுமாக்கா? மிஷினரியாக எங்கே போகிறது? அதெல்லாம் எங்களால் போக முடியாது, வேண்டாம். மிஷினரி அழைப்பு நின்று போச்சு, மிஷினரி அனுப்புறதும் நின்று போச்சு. ஆனால் மிஷினரியாக வாழுகிற வாழ்க்கை உன் கையில் இருக்குதே தம்பி, தங்கச்சி. இந்த வாலிப பருவத்தை வீணாக்காத. நீ வாழுகிற இடம்தான் உனக்கு மிஷினரி பணித்தளம். நீ அனுதினம் சந்திக்கிற மக்கள் தான் உன்னைய ஆண்டவருக்காக நீ வழிநடத்த வேண்டிய ஆத்துமாக்கள். கொஞ்சம் யோசித்து பாரு. சுவிசேஷத்துக்காக வாழ்கிற காலத்தில் நீங்களும் நானும் நிற்கிறோம். எங்கள் காலம் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு இன்னும் எத்தனை காலங்கள் இருக்குது? வீணாக்கிறாதீங்க பிள்ளைகளே. ஒரே ஒரு அழகான வாலிப பருவம். கொஞ்சம் சிந்திக்கிறீங்களா? நீங்கள் பெரிய மிஷினரியாக போக வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துல, வாழ்கிற இடத்துல மிஷினரி மாதிரி வாழ்ந்தால் போதும். அந்த அர்ப்பணிப்பு உங்களுக்கு இருந்தால் போதும். சுவிசேஷத்தின் தாகம் உங்களுக்கு இருந்தால் போதும். அனுதின வாழ்க்கையில் வாலிப பிள்ளைகளாக நீங்கள் செய்ய வேண்டிய அதி முக்கியமான காரியம், தனி ஜபத்தை விட்டுறாதீங்க. தயவு செய்து உங்கள் தனி ஜபம் உங்களை தேவனை சந்திக்கிற அந்த நேரம்.
தயவு செய்து அதை அல்ல தட்டிடாதீங்க, நேரம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. தனி ஜெபம், தேவனோடு உறவாடுகிற அந்த ஜெபம், வேத தியானம், தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் எவ்வளவு தனியாக உட்காந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவு தேவன் உங்களை வல்லமையாக எடுத்து டாம் ஒயிட்டை மாதிரி பயன்படுத்த முடியும். பெயர் சொல்லப்படாமல் 3 சுவிசேஷத்திலையும் இடம்பெற்ற அந்த வாலிபன் மாதிரி ஆயிராம, பெயர் கொடுக்கப்பட்டு அந்த பெயருக்கு சாட்சியாய் ஒரு ஒயிட், ஒரு பிரகாசமான வாழ்க்கை வாழ்ந்த டாம் ஒயிட் ஆண்டவருக்கு தேவை. இங்கே அது மாதிரி எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை மிஷனரிகள் நம்மளை தேடி வந்தாங்க? நாம் எத்தனை பேருக்கு மிஷனரி வாழ்க்கை வாழ்ந்து காட்டியிருக்கிறோம்? இந்த வாழ்க்கை வீணாக போயிடறது கூடாது, உங்கள் கையில் இருக்குது. இந்த வாழ்க்கையை வீணாக்குறதும் அது சிறப்பாக்குறதும் உங்கள் கையில் இருக்குது. அநேக இடங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாழ்க்கை உன் கையிலன்னு சொல்லி. ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம வாழ்க்கை அவர் கையில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. என் வாழ்க்கை என் கையில் இருந்தால் நான் சரியாக வாழ முடியாது, அவர் கையில் கொடுப்போம். ஆண்டவர் சரியாக அதை செய்வார். அவர் உங்களை வச்சிருக்கிற நோக்கம் ஒன்று உண்டு. அதை வீணாக்க பிசாசான இந்த வாலிப பருவத்தில் அநேக உலக சிற்றின்பங்கள், கண்ணின் இச்சை, பார்த்ததெல்லாம் நல்லதுன்னு தோன்றுகிற ஆசை, நினைச்சதெல்லாம் செய்யணுங்கிறது. இப்போ நீங்கள் மீடியா உலகத்தில் இருக்கிறீங்க, முழு உலகமும் உங்கள் கைக்குள்ளே இருக்குது. எங்கேயும் போய் நீங்கள் பாவம் செய்ய வேண்டாம், இருக்கிற இடத்துல நீங்கள் நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். அதுக்காக செல்ஃபோன் தப்புன்னு நான் சொல்ல வரல, அதை பயன்படுத்துகிற விதம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, தேவனை காட்டிலும் அது உங்களுக்கு ஐஸ்வர்யமாக இருந்துடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பில்லி கிரஹாம் ஒரு முறை ஒரு இடத்துல போய் சாயந்தரம் கூட்டம் நடத்த வேண்டிய இது இருந்துச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த நாட்களில் கடிதம் எழுதி தான் நான் இந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லுவாங்களாம். அப்போ பில்லி கிரஹாம் ஒரு கடிதம் எழுதி வெளியில் தபால் நிலையத்தில் கொண்டு போய் போஸ்ட் பண்ணுறதுக்கு எங்கே இருக்குன்னு தெரியாமல் ரோட்டில் விளையாடிட்டு இருந்த ஒரு சின்ன சிறுமியை கூப்பிட்டு, பாப்பா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, இதை நான் போஸ்ட் பண்ணணும்னு. உடனே அந்த பொண்ணு சொன்னால், ரைட்டு போய் லெஃப்ட் போய் நேராக போங்க ஐயா, அங்கே தான் தபால் நிலையம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த ஐயா அந்த சிறுமியை பார்த்து, அடுத்த வாரம் அந்த ஊரில் நான் அந்த மைதானத்தில் செய்தி கொடுக்க போகிறேன், நீ உங்கள் பெற்றோரெல்லாம் கூட்டிட்டு அங்கே வா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதை பற்றி பேச போகிறீங்க ஐயா? நான் மோட்சத்துக்கு போகும் வழியை பற்றி பேச போகிறேன். உடனே அந்த பாப்பா சிரிச்சுக்கிட்டு சொன்னாலாம், இல்லை அந்த கூட்டத்துக்கு நான் வர விரும்பலை, இங்கே இருக்க தபால் நிலையத்துக்கே உங்களுக்கு வழி தெரியல, நீங்கள் எப்படி மோட்சத்துக்கு போகிற வழியை சொல்லுவீங்க, ஐ எம் சாரி அப்படின்னு ஓடிட்டாலாம். இந்த பில்லி கிரஹாம் உதடு சிரிச்சிச்சு, ஆனால் உள்ளம் சிந்திக்க ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி இப்படிப்பட்ட நிலைமையில தான் மக்கள் இருக்கிறாங்க. மோட்சத்துக்கு போகும் வழி தெரியாமல் இந்த உலக சிற்றின்பத்துக்குள்ள அநேக வாலிபர்கள் மயங்கி நியூஸ் பேப்பரை எடுத்தால் உங்களை மாதிரி வாலிப பிள்ளைங்க செய்கிற அநியாயம் அக்கிரமத்தை பார்க்கும்போது உள்ளம் துடிக்குது. இந்த வாலிப பருவம் அழகான பருவம், ஒரே ஒரு கரைப்பட்டுட்டா போதும் பிசாசானவன் ஜெயிச்சிருவான். வேண்டாம், உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக தேவனுக்காக வாழணும்னு தேவன் உங்கள் மேலே வைராக்கியம் கொண்டிருக்கிறார். 2 வாலிபர்களை பற்றி பார்த்தோம். நீங்கள் எந்த வாலிப கூட்டத்தில் நிற்க போகிறீங்க? சீக்கிரம் கடந்து போகிற இந்த வாலிப பருவத்தில் சாதிக்க வேண்டிய இந்த நேரத்தில், இந்த சூழ்நிலையே, இந்த பருவத்திலேயே நீங்கள் சாதனையாளராக மாறணும். எங்களை மாதிரி வயோதிபத்துக்கு அப்புறம் நீங்கள் போய் வாலிபத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும்னு நினச்சிங்கன்னா நோ சான்ஸ். இதுதான் சிறப்பான பருவம். நல்ல தீர்மானம் எடுங்க, உங்களை தேவன் கரத்தில் ஒப்புக்கொடுங்க, தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முது வேத வெளிச்சத்தில் எங்களை ஆராய்ந்து பார்க்க உதவி செஞ்சீங்க ஆண்டவரே. நித்திய ராஜ்யத்துக்கு போக எங்களுக்கு விருப்பம் உண்டு, அதற்கான தடைகள் என்ன என்று அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு வாஞ்சை உண்டு. அதை சரி செய்ய மனதில்லாத அந்த வாலிபனை போல நாங்கள் யாரும் இருந்து விடக்கூடாது. குறிப்பாக இந்த அருமையான வாலிப தங்கைமார் தம்பிமாரை உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற ராஜா, இந்த பேராயத்தில் அவங்களை அங்கமாய் வைத்து ஆண்டவரே ஒரு பெரிய நோக்கத்தோடு இந்த வாலிப பருவத்துக்குள்ளாக அவங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. நன்றி. சிறு பிள்ளைகளை கற்றுக்கொண்ட பக்தி போதாது சுவாமி, வைராக்கியம், வாஞ்சை ஆண்டவரே, தேவனுக்காக வாழணுங்கிற துடிப்பை எங்கள் வாலிப பிள்ளைங்களுக்கு தாங்க. ஒரே ஒரு வாலிப பருவம், அது கடந்து போகும் முன்பாக சாதனையாளர்களாக எங்கள் வாலிப பிள்ளைகளை மாற்றித்தாங்க சுவாமி. இந்த திருச்சபையில் அவங்களை நீங்கள் வைத்திருக்கிற நோக்கத்தை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. குடும்பத்தில் அவங்களை பிள்ளையாய் கொடுத்த நோக்கத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. படிக்கிற இடத்துல அவங்களை ஒரு சாட்சியாய் மாற்றுங்க. வேலை ஸ்தலத்தில் அவங்களை ஒரு மிஷனரியாய் மாற்றுங்க ஆண்டவரே. எத்தனையோ மிஷனரிகள் எங்களை தேடி வந்து எங்களுக்கு வாழ்வு கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் மிஷனரியாய் போக முடியாத சூழ்நிலை, ஆனால் மிஷனரியாய் வாழக்கூடிய நல்ல பாக்கியமான வாழ்க்கையை எங்களுக்கு அருளி செஞ்சிருக்கிறீங்களே, உண்மை மனதார துதிக்கிறோம், சொத்தரிக்கிறோம். எங்கள் அன்பு பிள்ளைங்கள் அதற்கு தங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிசாசுக்கு வாலிபத்தை விட்டு ஏமாந்து போயிடாதபடி இயேசு கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இந்த வாலிபத்தின் நோக்கத்தை உணர்ந்து பெரிய சாதனை உமக்காக சாதிக்க ஆண்டவரே பிள்ளைகளை நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். அனுதின வேத வாசிப்பில், அனுதின தனி ஜெபத்தில், அனுதின ஆண்டவரே ஐக்கியத்தில் எங்கள் பிள்ளைங்களை நீங்கள் மேலோங்கி வாழ உதவி செய்யுங்க. சுவிசேஷத்திற்காக வாழக்கூடிய வைராக்கியத்தை எங்கள் வாலிப பிள்ளைங்களுக்கு தாங்க சுவாமி. இந்த உலகம் மாயை,
அது சீக்கிரம் கடந்து போகும். நிலையான நித்திய ராஜ்யத்துக்கு எங்கள் பிள்ளைங்கள் எதை செய்யணுமோ அதை செய்ய, நீ சுட்டி காட்டின தவறுகளை விட்டுவிட, பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி புதிய வாழ்க்கையை எங்கள் வாலிப பிள்ளைங்க பெற்று உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து காட்ட உதவி செய்யுங்க. எங்கள் திருச்சபைக்காக வருகிறோம் ஆண்டவரே. இந்த மதுரை பட்டணத்தில் இந்த பேராயத்தை உமக்கு சாட்சியாய் வைத்திருக்கிறீங்க. நன்றி ராஜா. அருமையான ஐயா அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம். கமிட்டி அங்கத்தினருக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபை குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக, டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையில் அங்கே ஏகமாய் ஒன்று கூடி ஆண்டவரே உமது இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படக்கூடிய வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து காட்ட எங்கள் திருச்சபைக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எங்கள் குறைகளை மன்னிங்க. நாங்கள் எழுந்து பிரகாசிக்கிற மக்களாய் வாழ்ந்து காட்ட உதவி செய்யுங்க. இந்த வேதம் அனுதினமும் எங்களுக்கு வழிகாட்டட்டும் சுவாமி. குறிப்பாக மீண்டுமாய் வாலிப பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன். பொறுப்படுத்திக்கொள்ளோ, ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். God bless you. Thank you.